50 சார்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். இது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்டில் வந்து பாஸ்ட்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு வரைஞ்சிருந்தோம். இந்த ரெண்டு லிமிட்டுக்கும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. நான் அப் ட்ரெண்டில் போயிடுச்சு. பிரேக் பண்ணி மேலே வந்துடுச்சு. எகெயின் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு எங்கல்ஃபாக இருந்தது. ஒரு லாங் ரெட் கேண்டில். இந்த லாங் ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக எங்கல்ஃபாக இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டிலு, சின்ன ரெண்டு ஸ்பின்னிங் டாப்பு, லாங் ரெட் கேண்டில். ஸோ நம்ம என்ன நினச்சோன்னா இதுக்கப்புறம் இறங்கிடும்னு நினச்சோம். பட் இறங்காமல் சின்ன சின்ன கேண்டிலாக மேலே போயிட்டு டாப்பில் மொமெண்டம் குறைஞ்சி ரெண்டு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்னா இறங்கணும் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இறங்குச்சு, அது எப்படி இறங்கும்? நம்ம கெஸ் எப்படின்னா அப்படியே இறங்கிட்டே ஸ்லோவாக இறங்கலாம், வேகமாக இறங்கலாம், வாட் எவர் இட் இஸ். இல்லை இறங்கிட்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மறுவாட்டி ஏறலாம். ஸோ இதை இப்போ எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இப்போ லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். இப்போ 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம்னா 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு? ரெண்டு கண்ட்ரி கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 2-3 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் தான் நமக்கு ரிவர்சல் சிக்னல். அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சப்போர்ட்டில் வந்து நிற்கிது. இப்போ டுமாரோ மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா பொட்டன்ட் எடுத்துடலாம். சரி, நம்ம டார்கெட் எது வரைக்கும் வைக்கணும்? நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும். இப்போ நியரஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. எவ்வளோ இருக்குது? 21,500 இருக்குது. அது 21,684 பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா புட்டன்ட்ரி, டார்கெட் 21,500. இப்போ கன்சிக்வெண்ட்டாக அப்படியே பிரேக் பண்ணி வரும். ஒவ்வொரு ட்ரிப்பும் பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்க அப்படிதான். தேங்க்யூ.